வணக்கம். இது ஒரு கால்பந்தோடைய கதை. கேளுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு முறை கால்பந்து ஒன்று இறைவனிடம், இறைவா, நானும் புல்லாங்குழலும் காற்றை மையமாக வைத்துத்தானே இயங்குகிறோம். ஆனால் புல்லாங்குழலை எல்லோரும் உதட்டோரம் வைத்து கொஞ்சுகிறார்கள். என்னை ஏனோ எட்டி எட்டி உதைக்கிறார்கள். உன்னுடைய படைப்பில் ஏன் இத்தனை பாகுபாடு என்று வேதனையோடு கேட்டது அந்த கால்பந்து. அதற்கு இறைவன், ஆமாம், நீ சொல்வது உண்மைதான். நீங்கள் இருவருமே காற்றை மையமாக வைத்துத்தான் இயங்குகிறீர்கள். ஆனால் புல்லாங்குழலோ தன் உள்வாங்கக்கூடிய காற்றை உடனடியாக இசையாக வெளியிட்டு பிறரை மகிழ்விக்கிறது. ஆனால் நீயோ உள்வாங்கக்கூடிய காற்றை யாருக்கும் கொடுக்காமல் நீயே அதை வைத்துக் கொள்கிறாய். அதனால் எல்லோரும் உன்னை எட்டி எட்டி உதைக்கிறார்கள் என்று சொல்லி முடித்தார் இறைவன். இந்த கதையில் வரக்கூடிய நீதி என்ன? இறைவன் தமக்கு கொடுக்கக்கூடியதை பிறருக்கும் கொடுத்து நம் மகிழ்விக்க வேண்டும் என்பதே. நன்றி.